ரமேஷ் சார், இப்போ இது தொடர்கதை ஆயிட்டு சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்தை வைங்க சார். இல்லை, இது திராவிட மாடல் அரசா இல்லைன்னா ஒரு போலி மாடல் அரசா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பல விஷயங்களை நம்ம கவனத்துல பொதுவாக எடுத்துக்கணும். இந்த அரசு, திமுக அரசு எப்போ ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எத்தனிக்கிறார்களோ, எதிர்கட்சியாக இருக்கிறார்களோ, அப்போதெல்லாம் பல விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும். அதுல ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, அந்த டாஸ்மாக் விஷயம் இருக்கு இல்லையா? எப்படி என்றால், வீட்டு வாசல்ல பதாகைகளை ஏந்தி கொண்டு டாஸ்மாக்கை மூடு, தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகம், இந்த மாதிரி ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னவோ அப்படியே கரிசனத்தோடு பேசுவாங்க. அப்புறம் மக்களை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன இது டாஸ்மாக் மூடுன்றீங்க, ஆனா இன்னைக்கு டாஸ்மாக் இதுக்கு இதை லிக்கரை சப்ளை பண்றது அதிகம் யாருன்னு பார்த்தா திமுக இதுல இருக்கக்கூடியவங்க தான், அவங்க தான் நடத்துற ஆலைகள் தானே அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தவங்க. டக்குன்னு ஒரு வேற மாதிரியான ஒரு பதில சொல்லுவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அதை மூடிடுறோம், இப்போ இது இப்போ தடை ஒண்ணும் இல்லையே, அதனால நாங்க இதுக்கு மூடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரு. இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டிருப்பாரு. இதே போலதான் நீட்டு விவகாரமும். நீட்டு விவகாரத்துல என்ன சொன்னாங்க? நீட்டு விவகாரத்துல இன்னும் அநீதி இழைக்கப்பட்டது, அப்புறம் எத்தனையோ பிள்ளைகள் இறந்தார்கள் ஆரம்பிச்சு, அனிதாங்கிற ஒரு பாவப்பட்ட பெண், அவ பாவம் அவர் தைரியத்தோட ஒரு இதுல சாகத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கா, நான் அக்ரிகல்ச்சர்ல படிப்பேன்னு சொல்லிட்டு பண்ணவரை கடைசியில அவர் இறந்த போது இந்த காரணத்திற்காகத்தான் இறந்தாங்கிற மாதிரியான ஒரு இதை பூசி அதன் மூலமாக தங்கள் வாக்கு அறுவடையை செய்வதற்கான ஒரு கேவலமான அரசியல் செய்யப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த விஷயம், சரி, அதுல இருந்து சொல்லும் போது இங்கே எடப்பாடி அவர்களது அரசு, அதிமுக அரசு மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டது, மாணாக்கர்களுக்கு அநீதி இழைத்து விட்டது, இப்படி எல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? வெட்கமானம், சூடு, சொரணை அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இருந்துட்டா உடனே பண்ணிருப்பாங்க. நாங்க முதல் கையெழுத்து முதல் வருஷத்துல உடனே அதை கூப்பிடுவோம்னு சொன்னாங்க. 5வது முறையாக மாணவர்கள் இங்க நீட்டை தொடர்ந்து அப்பியர் ஆறாங்க. இவங்களால எதுவுமே செய்ய முடியலைங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. எவ்வளவோ விஷயம் பண்ணாங்களே, இப்ப அந்த மாதிரி பண்ணிருக்க வேண்டியது தானே. எதை எடுத்தாலும் கவர்னரை எதிர்த்து பண்றோம், இஷ்டம் போல நடந்து கொள்ளலாம்னு சொன்ன விஷயம். ஆனா உண்மையிலேயே என்ன, கோர்ட்டோட டைரக்ஷன்ல தான் நீட் தேசிய அளவுல இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கணும். இது முதல்ல வரத்துக்கே யாரு காரணம்? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல திமுக கூட்டணியில் இருந்த அந்த யுபிஏ ஆட்சி காலத்தில் இது முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்கிறது யாரையும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஒண்ணு. 2வது முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல அரசு கல்லூரிகளை விட்டுவிட்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல பெரும்பான்மையானவை யாருக்கு சொந்தமானதாக இருக்கின்றனங்கிறதும் மிகப்பெரிய கேள்வி. இதையெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும் எதனால இவங்க நீட்டை எடுத்தாங்க. 3வது, இதுல மாணாக்கர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரியான ஒரு ஏமாற்று வேலையை அடுத்த முறையும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அதை செய்ய முடியாதுங்கிற பட்சத்துல அவங்க என்னன்னா மற்ற அடுத்த எமோஷனல் விஷயங்கள்ல மக்களின் இதை திசை திருப்பி அதன் மூலமாக அந்த கோவத்தை மக்களுடைய கோவத்தை எல்லாம் திசை திருப்பி அடுத்த தேர்தலையும் வெற்றி பெறணுங்கிற ஒரு வெறியோட இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல மாணாக்கர்களை ஏமாத்திட்டாங்க. ஐயா வீட்டெல்லாம் விட்டுடுவோம், டாக்டர் ஆயிட்டாங்க, டாக்டருக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய டாக்டர்களுடைய நிலவரம் என்னங்கிறத பார்ப்போம். அதாவது இன்னைக்கு 1.5 லட்சம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1.5 லட்சம், இது என்னோட நம்பர் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், ஐயா அவர்கள் தெளிவுபடுத்தலாம். சொல்லுங்க. 1.5 லட்சம் டாக்டர்கள் ரிஜிஸ்டர்டு பிராக்டிஷனர்ஸ் தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஆனா அரசுடைய மருத்துவமனைகள் மொத்தமா இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா 19,000 டாக்டர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா பேஷண்ட்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இருந்தாங்க,
மக்களுக்கான விகிதாச்சாரத்துல எத்தனை டாக்டர் இருந்தாங்க, அதே மாதிரியான அன்னைக்கு இருந்த கட்டமைப்புகளுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அதுவும் சொல்ல போனோம்னா ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என பல விஷயங்கள் இருக்கும்போது அதற்கு போதிய இவர்களுக்கு மருத்துவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? அங்கேயும் மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். மக்களும் பொதுமக்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். டாக்டர் முடிச்சு வந்து வேலைக்கு முடிச்சு வந்து டாக்டர்களும் வஞ்சிக்கப்படுகிறார். அடுத்தது, நீங்க வந்து டாக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்னங்கிறத அடுத்தது பார்ப்போம். 2009 ஒரு ஜீவோ ஒண்ணு, கலைஞர் கருணாநிதி என்று எல்லாரும் இவங்க திராவிட மாடல்ல தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவரை வந்து அவரோட பீரியட்ல போட்ட ஜீவோ 2019 ஒரு ப்ரொடெஸ்ட் ஒண்ணு நடந்தது. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்புறம் கேட்டாக்க வந்து அதிமுக பண்ணல, 1000 விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுல வந்து போராட்டம் நடத்திய போது, எனக்கு தெரிஞ்சு இங்க அவையில் நம்மளுடன் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் வந்து போராட்டம் செய்த போது பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தான்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் மீடியால பார்த்தோம். நான் வந்தா உடனே இதை செய்வேன் என்று சொன்ன இன்றைய முதல்வர் முத்தமிழ் வித்தவருடைய மகன் அவர்கள் என்னென்னலாம் சொன்னார்னு பார்த்தோம். நான் என்ன முன்னாடி எதுக்காக உதாரணம் கொடுத்தேன்னா, இந்த விவகாரம் சொன்னேன் இல்லையா, நம்ம டாஸ்மாக் விவகாரம் அதே மாதிரி தான். எல்லா இதையும் கொடுத்து விட்டு கடைசியாக இன்னி வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்டே பண்ணல. அதாவது இவங்களுக்கு சேலரி விஷயம் பார்க்கும்போது ஒரு பிரிவுல நம்மளே வந்து ஒரு என்ன சொல்றது, பொறாமையுடன் கூட பார்த்திருக்கோம். எல்லாம் வந்து டாக்டர்களுக்கு சேலரி அதிகமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழாக இருக்கிறது. அவங்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் சரி, கவர்மெண்ட்லயும் சரி, போதுமான அளவுக்கு அவங்களுக்கு சேலரி வருதாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இரண்டாவது, இல்ல கடைசியா ஒரே ஒரு மாற்றம் மட்டும் சொல்லிடுறேன். இதுல வந்து டாக்டர் இருக்கக்கூடியவர்கள் கடைசியா ஒரே விஷயம், இறந்து போன டாக்டர்கள் கொரோனா காலத்தில் இந்த பேரழிவு சமயத்துல டாக்டர்கள் எவ்வளவு சேவை செய்தார்கள், இரவு பகல் பாராமல்ங்கிறத பாக்குறோம். அந்த கடைசி பீரியட்ல தான் வந்து அதிமுக ஆட்சி போனது, திமுக ஆட்சி வந்தது. அதை தொடர்ந்து அது உயிரிழந்த மருத்துவர்களுக்கு என்ன பண்ணாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா விவேகானந்தன் நினைக்கிறேன், டாக்டர் விவேகானந்தன் பள்ளிப்பட்டு இதுல வந்து இந்த கொரோனா காலத்துல இறந்தவருக்கு அவருடைய குடும்பம் அதே மாதிரி வந்து எங்களுக்கு குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு எதுவுமே இந்த மாதிரியாக தொடர்ந்து அத்தனை பேரையும் சிஸ்டம் இருக்கா, மாணவர்கள், புதிதாக வேலைக்கு சேர வேண்டிய மருத்துவர்கள், வேலையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், இறந்து போன மருத்துவர்கள், அத்தனை பேரையும் பொதுமக்கள் இத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்க முடியும் என்றால் அது இந்த திமுக அரசால் மட்டுமே முடியும் என்று. ரைட், முதல் கட்ட கருத்தை ரொம்ப விரிவா பேசினார் ரமேஷ் சார். நீண்ட நேரம் நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு பதில் சொல்லணும்னு வச்சிருந்தேன். உங்களுடைய பதிலுக்கான டைம் சொல்லுங்க சார். இதுல பாண்டியன் சார் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. எல்லாம் முதல்ல அதெல்லாம் கொண்டு வரதுக்கான, இப்ப நீங்க நீட்டுன்னு ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா சிஸ்டம்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணதே யாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அது வந்து சப்ஸ்டாண்டர்டான டாக்டர்ஸை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு இவர் சொல்வாரானால் அப்போ உங்களுக்கு அதுல வந்து அந்த தேர்வுக்கு அப்பியர் ஆறவங்க இப்போ கவுண்ட் கம்மியா இருக்காங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ பர்சன்டைல், அப்போ என்ன சொல்றேன், அப்போ என்ன பண்ணணும், நீங்க அதை கரெக்டிவ் மெஷர் எடுக்கணுமா, இல்ல அது கூடவே கூடாதுன்னு சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், மினிமம் பர்சன்டேஜுக்கு மேல பர்சன்டைல் அப்ளை பண்ணலாம்னு சொல்லணுமா, இல்ல பர்சன்டைல்ங்கிறதுனாலே அதை கொடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா. இதையெல்லாம் வந்து ஒரு தெளிவு பெறுப்பதற்காக அதை சரிப்படுத்தும் நோக்கில கொண்டு போகணுமா, இல்லைன்னா இல்ல நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஏன்னா கடந்த காலங்கள்ல இதனால பல ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறதுங்கிறதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி பணம் கொடுத்தால்தான் மாணவர்களுக்கு இந்த வாய்ப்புங்கிறதும் இருக்குங்கிறத பார்க்கிறோம். அடுத்த விஷயம் கேட்கறது வந்து இந்த கோச்சிங் சென்டர் மாஃபியா. நான் இப்படியே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி கோச்சிங் சென்டர் மாஃபியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகிச்சோம்னா நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு அரசு வந்து நீட்டுக்கு எதிராக இருக்கிறது. ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒண்ணு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுடைய பாடத்திட்டத்தின் தரத்தை நீங்கள் உயர்த்தினால், அதேதான் உங்களுக்கு நீட்டில இருந்து ஆரம்பிச்ச எல்லாத்துக்கும் உண்டான இந்த பாடத்திட்டங்களை நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆசிரியர்கள் தரமான ஆசிரியர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அதுல வந்து பாடத்திட்டத்துல நடத்த முடியும். ரெண்டாவது, இல்லையா ஒரு கோச்சிங் அடிஷனல் கூடுதலா ஒரு கோச்சிங் கொடுக்கலாங்கிறத பண்ண முடியும். ரெண்டு,
மூணாவது முக்கியமான விஷயம், நீங்க தனியார் கோச்சிங் சென்டரை நீங்க அப்படித்தான் நீங்க நீட்டுக்கு எதிராக இது பண்றீங்கன்னாக்க தனியார் கோச்சிங் சென்டரை பேன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே தொடர்ந்து பரப்பப்படும் பொய் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய சீட்டு கவுண்ட் நம்ம ஸ்டேட்ல இருக்கிறத சொல்றாங்க வந்து, வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு நம்ம வெளிமாநில மாணவர்களுக்கு கோட்டா தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குன்னு சொல்றோம். ஆனா மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கோட்டா விஷயங்களை ஏன் வந்து முறைப்படியாக மாணவர்களுக்கு எடுத்து சென்று அங்க அவங்க படிப்பதற்கான வாய்ப்பையும் அதற்கு உண்டான வசதிகளையும் ஏன் இந்த அரசு செயல்படுத்தி கொடுக்க கூடாது? அருமையான நான் என்ன கேட்கிறேன், இங்க மாணாக்கர்கள் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்க அவங்க செலவை எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு பதிலா நான் என்ன தெரியுமா சொல்றேன், வெளியூர்ல ஆந்திரா இருக்குன்னு வச்சுங்க, அங்க மாணாக்கர்களுக்கு ஒரு தங்கும் விடுதியை மட்டும் இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்தால் கண்டிப்பாக மாணாக்கர்கள் அங்க போய் படிக்க போறாங்க. கர்நாடகா ரமேஷ் ஆரம்பிச்சு ரமேஷ் இப்ப ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க. இல்ல அதாவது இதுல சொல்லக்கூடியதை இதையும் ஒரு சரி பண்ண முடியும். முதல் விஷயம், மினிமம் கட் ஆஃப்ங்கிறது ஒண்ணு, வெறும் நீட்ட மட்டும்ங்கிறது கிடையாதுங்கிறது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்க சொல்றீங்க இல்லையா, கவர்மெண்ட்ல இருந்து இயர் ஆன் இயர் சப்சிடி கொடுக்க சொல்லுங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, அப்படி தேவைப்பட்டதுன்னா. ஏன்னா அந்த மினிமம் இதுல வந்து ஒருவேளை உங்களால ஃபில் பண்ண முடியல அப்படின்னாக்க நீங்க ஒரு சில மாணாக்கர்களை எடுக்கிறீங்கன்னாக்க மேபி கவர்மெண்ட் கேன் சப்சிடைஸ் பண்ண முடியும். அப்படி அதன் மூலமா இந்த யாரெல்லாம் வந்து இந்த இதை வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்களோ அவங்களுக்கு ஒருவேளை லாப நோக்கில குறைந்த லாபத்துல மேபி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது ரெண்டு. மூணாவது முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது சொல்றேன், நம்ம எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம்னா, ஒண்ணு நேரா எதிர்க்கிறோம், இல்லைன்னா வந்து கண்மூடித்தனமா ஆதரிக்கும். பல விஷயங்கள் டாக்டர் சோமசுந்தரம் கரெக்டா சொன்னாரு. இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கா, இதுல இந்த பிரச்சனை இருக்கா, இதை நம்ம சரி பண்ணணும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தவறு இருக்கிறதோ அதை சரி செய்துவிட்டு சரியான இடத்தை நோக்கி நகர்த்துவதுதான் சரியாக இருக்குமே தவிர, இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்த முன்னாடி எல்லாம் வந்து 8 இடத்துல நீங்க எக்ஸாம் எழுதணும்னா மாணாக்கர்கள் எப்படி எழுத முடியும்? 8 டிஃபரன்ஸ் ஜிப்மருக்கு தனியா எழுதுங்க, இதுக்கு தனியா எழுதுங்க, அதுக்கு தனியா எழுதுங்க அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் எத்தனை மாணாக்கர்கள் உட்கார்ந்து எழுதி கொண்டே இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதை எல்லாத்தையும் அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ், நீங்க வந்து ஒரு படிக்கிறதுக்கே நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா, அதுக்கு மேல இந்த 10 எக்ஸாமுக்கும் தொடர்ந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா அது என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ், அது பேரண்ட்டுக்கு எவ்வளவு மாதிரியான ஸ்ட்ரெஸ், இதுல வந்து நீங்க வந்து அடுத்த கட்டமாக அவங்களுக்கு அட்மிஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்த்து கொண்டே போகலாம். இது எல்லாத்தையுமே முறைப்படுத்த வேண்டும். உண்மையா சொல்லணும்னா நிச்சயமா ஒரு குழு அமைத்து இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் தீர விசாரித்து அதற்கான சரியான முன்னெடுப்புகளை நோக்கி செயல்படமே வழிய திரும்ப திரும்ப நம்ம இதை யாரை குறை சொல்வதுங்கிறத விட எது சரியான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுப்பாக இருக்கும் நோக்கி போனா தீர்வரையும் விடாமுயற்சி இருக்கணும், கடின உழைப்பு இருக்கணும். இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம மாணவர்கள் உதய சாதிப்பாங்க. சார் சொல்றது கூட ஒரே ஒரு ஆட் பண்ணிக்கிறேன், அமெரிக்கால டாக்டர்ஸ் போக ரெசிடென்சி இந்த மாதிரி பல துணை ஸ்கீம்ஸ் இருக்கு. நம்ம இங்க டாக்டர் அதை விட்டு நர்ஸ்னு பாக்குறோம், அப்படி இல்லாமல் கூடுதல் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் பாடத்திட்டத்துல மாணவர்களுக்கு கொண்டு வரணும். நன்றி சார், நன்றி.